வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நமது சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. ஐயா பல தொடர் சிந்தனை உரைகளை நமது மன்றத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது வாழ்வியல் என்ற தலைப்பிலே ஐயா தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த தலைப்புக்குள்ளே வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பை கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். இன்று அதனுடைய அடுத்த பகுதி. இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 73ஆம் பாகத்தில் வாழ்த்தும் பயனும் தலைப்பிலே 4வது அமர்வாக மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வாழ்த்தும் பயனுமில் ஒரு தாரக மந்திரம் உலகை வாழ்த்துகின்ற வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக மக்களின் அறிவும் உழைப்பும் தனி மனிதர்களுக்கு வாழ்க்கை வசதிகளாக கிடைத்து கொண்டே இருக்கின்றன. எனவே எல்லோரும் நலமாக நன்றாக வாழ்ந்தால்தான் தனி மனிதனும் நிறைவாக சிறப்பாக வாழ முடியும். அறிவுபூர்வமான வாழ்வு அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்றால் இந்த பூமியின் வான்காந்த களம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் வாழ்த்துகின்ற பண்பாடு. வழிபாட்டிலே கூட இந்த அர்ச்சனை, இந்து கோவில்களெல்லாம் அர்ச்சனை செய்கிறோம் இல்லையா, இதனுடைய நோக்கமே வான்காந்தத்தில் உள்ள தீய வினைப்பதிவுகளை நீக்குவதுதான், நெகட்டிவ் வேவ்ஸ். அதை செய்ய என்றால் செய்வார்களா? அதனால் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு நல்லது என்ற ஒரு மூட நம்பிக்கையை வைத்து பொதுவாக வான்காந்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டதுதான் ஆலயங்களிலே மந்திரங்கள் ஓதுவதும் அர்ச்சனை செய்கின்ற முறையும். இது காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரல் முதல் பாகத்திலே சொன்ன கருத்து. மகர்ஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்பதை ஒரு தாரக மந்திரம் சொல்வார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கத்தக்க வகையிலே இந்த பூமியின் காந்த களத்தை தூய்மைப்படுத்துவதோடு தனி மனிதனின் ஜீவாந்த களத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையாக தந்ததுதான்
வாழ்த்தும் பயனும். வாழ்க வையகம். பொதுவாக இந்த பூமியை நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பூமி ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்றால் மற்ற கோள்களும் இதற்கு ஒத்து உதவித்தான் இருக்கணும். இல்லை என்றால் இந்த புயல் வருது இல்லையா, புயல் வந்த கூடவே வெள்ளமும் வரும். ஏன் வருது? பூமியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லும். அப்ப காற்றழுத்தத்தில் ஏன் தாழ்வு வந்தது இல்லையா? எப்பவும் சுத்திட்டு இருக்கிற பூமி ஒரே மாதிரி இருக்க வேண்டியது தானே. அப்ப சில இடங்களில் அது காற்றழுத்த தாழ்வு ஏற்படுகிறது சொன்னால் அந்த காலகட்டங்களில் வேறொரு கிரகத்துடைய தாக்கம் பூமியின் மேல் ஏற்படுகிறது என்றுதான் அர்த்தம். அப்ப அதன் அழுத்தத்தின் காரணமாக கடல் நீர் பிதுக்கம் அடைகின்ற போதுதான் அது வேகமாக காற்றோடு சேர்ந்து புயலாகவும் வெள்ளமாகவும் ஏற்படுகிறது. அதில் துன்பப்படுவது என்பது ஒன்றும் இயற்கை பாற்பட்டது அல்ல. அதெல்லாம் மனிதனுடைய அறியாமையினால் தான் மக்கள் துன்பப்படுகிறார்களே தவிர இயற்கையை மதித்து வாழக்கூடிய அறிவு இருந்தால் புயலும் வரும் வெள்ளமும் வரும், நாம் பாதிக்காமலும் இருக்க முடியும். அதுக்கு தான் இறைவன் அறிவை கொடுத்துருக்கிறான். அந்த அறிவை கொண்டு மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அரசாங்கம் அதை உறுதி செய்யணும். இப்போ ரெண்டும் கட்ட மக்கள் தானே, மக்களுக்கும் அறிவு கிடையாது, அரசாங்கத்துக்கும் அறிவு கிடையாது. அதனால் அவ்வப்போது புயல் வெள்ளம் பாதிப்பு தவிர்க்கவே முடியாது, எந்த ஆட்சி நடந்தாலும். சரி, அடுத்தது வாழ்க வளமுடன். உலகில் எல்லா வளங்களும் தேவைக்கு மேல் நிறைவாகத்தான் இருக்கின்றன. இயற்கை வளம், மனித வளம் என்று சொல்கிறோமே தவிர வேற என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க? நேச்சுரல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸ். வளம், வளம் என்றால் தேவைக்கு மேல் மிகுதியாக இருப்பது என்று அர்த்தம், வளமாக இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப இயற்கை வளங்களும் மனிதர்களின் தேவைக்கு மேல் மிகுதியாகத்தான் உள்ளன. மனிதனுடைய அறிவின் ஆற்றலும் அவனது உடல் சார்ந்த தேவைக்கு மேல் மிகுதியாகத்தான் சிந்திக்கின்றன. அப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் இரண்டுமே தேவைக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றன. இப்போ எங்க சிக்கல் நமக்கு வருது என்றால் இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. மனித வளத்தை நேர்மை சார்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கம் இல்லை. ரெண்டு காரணம்தான். இப்போ இங்க பாருங்களேன், அமெரிக்கால ஃபுட் வேஸ்டேஜ் சர்வ சாதாரணமா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அதை தூக்கி குப்பையில போடுவாங்க. இதுவே ஆப்பிரிக்க நாடுகள்ல சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாம செத்து போறதும். ஏன் இந்த அவலம்? இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா என்று ஒரு திரைப்படல வரும். அப்ப இயற்கை இந்த பூமியில் தந்த வளங்கள் எல்லோருக்கும் சொந்தம். இதுல அமெரிக்கக்காரனுக்கு என்ன அதிகமான உரிமை, ஆப்பிரிக்காரனுக்கு என்ன உரிமை இல்லாம போச்சு? இதை சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரே வழி, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஓர்லோக கூட்டாட்சி. அது ஒன்றுதான் தீர்வு. என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஜாதி, என்னுடைய குலங்கோத்திரம், இந்த பிரிவுகள் இருக்கின்ற வரைக்கும் பொதுத்துவமே வராது. எனவே இயற்கை வளங்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஒரு பக்கம் வீண் செய்வதும் மறுபக்கம் பற்றாக்குறை தவிப்பதும் மனிதனுடைய அறிவின் பற்றாக்குறையைத்தான் காட்டுமே தவிர இயற்கை வளங்களிலே குறை கிடையாது. என்ன, எல்லா வளங்களும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. எல்லா வளங்களும் எல்லா இடத்துலையும்
ஒன்று போல் இல்லை, ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. அரபு நாடுகள்ல எண்ணெய் வளம் அதிகம், மற்ற நாடுகளிலே அது குறைவாக இருந்தாலும் உணவு பொருள் விளையும். அப்ப இங்க இருக்கிற உணவுப் பொருள் அங்க கொடுக்கணும், அங்க இருக்கின்ற எண்ணெயை நாம் வாங்கணும். அப்ப இதுக்கு விரைவாக இதை பெறுவதற்காகத்தான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட், ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கப்பலாகட்டும் ஃப்ளைட் ஆகட்டும், இன்றைக்கு எத்தனை வேகத்துல பயணிக்குது பாருங்க. அப்ப எதற்காக மனிதனுடைய அறிவு இறைவனால் தூண்டப்பட்டு இத்தனை விஞ்ஞான வளர்ச்சியை கண்டது என்றால், இயற்கையின் இந்த குறைபாட்டை சமன்படுத்துவதற்காக இயற்கையே எடுக்கின்ற முயற்சி தான் அது. அதான் சாமி சொல்லுவாங்க, ஒரு மனிதனின் அறிவில் எழுகின்ற ஒரு கண்டுபிடிப்பு அது அவருக்கு மட்டுமே சொந்தமல்ல, அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல, உலகத்திற்கே சொந்தம். ஏனென்றால் உலக நன்மையை முன்வைத்துத்தான் இறைவன் ஒரு மனிதனின் அறிவிலே ஒரு கருத்தை, ஒரு விஞ்ஞானத்தை வெளிப்படுத்துகின்றான். ஸோ காப்பிரைட் யாருக்கும் கொடுக்க முடியாது, இயற்கை கொடுப்பதில்லை. நம்முடைய தேவைக்கு போதவில்லை என்றால் பற்றாக்குறை, தேவைக்கு மேல் இருந்தால் தான் வளம், வசதி. இந்த வகையில் இயற்கை நமக்கு வளமாகத்தான் தந்திருக்கிறது. குறை எங்கே வந்தது? குறை எங்கே வந்தது என்றால், வள்ளுவர் அழகாக ஒரு குறள் சொன்னார், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால். உலக மக்கள் வாழ்க்கையின் அடிப்படை தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை மதித்து வாழ்வதுதான் விதி. அந்த விதியின்படி பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எதை பற்றி கொண்டது? எல்லா உலோகங்கள், ரசாயனங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பற்றி கொண்டது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையா தான் இருக்குது. இது வரைக்கும் எவ்வளவு டன் சாப்பிட்டுருப்போம்? ஒவ்வொருத்தரும் நம்ம வயசு 60, 70, 80 வயசு, எத்தனை டன் சாப்பிட்டுருப்போம்? ஒரு நாளைக்கு 1 கிலோ போடுங்க, எவ்வளோ ஆச்சு? ஆனா இன்றைக்கும் அந்த உணவு மீது இருக்கின்ற ஒரு மயக்கம் தீர்ந்து போச்சா? ஏன் தீரல? இன்னும் என்ன புதுசா இருக்குன்னு கேட்கிறோம். என்ன புதுசா கொடுக்க முடியும்? இருப்பது 6 சுவை தான். இதுக்கு மேல என்ன புதுசா கொண்டு வர முடியும்? எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் அது அத்தனை சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதம் இல்லை, உன் சிந்தையிலே தான் பேதமட என்ற கண்ணதாசன். என்ன டேஸ்ட் எல்லாம் மனசுல தான் இருக்குது. பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் மனசு போடுற ஆட்டம் தானே. அப்போ எவ்வளவு துய்த்தாலும் சலிப்பே கிடையாது இந்த மனுஷனுக்கு. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். எதுக்குன்னு தெரியல. இருந்து என்ன பண்ண போறான்? தின்னு தூங்குற ஒரு வாழ்க்கையா? எத்தனை பேர் தண்ட சொத்து தடிமடில சுத்துறாங்க உலகத்துல. பொறுப்புள்ளவன் தான் போகிறதுக்கு தயாரிக்கிறானே தவிர, பொறுப்பற்றவர்கள் மற்றவங்க முதுகுல சுமக்கிறதுக்கு தான் ஏறி உட்கார்றதான் சரியா இருக்கிறானே தவிர இல்லையே. இதுதான் எல்லா குறைகளுக்கும் காரணம். என்ன? இது போன்ற முட்டாள் ஜனங்கள். எதை வள்ளுவர் சொன்னார்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். எப்படி வாழ்வது என்ற வகை தெரியவில்லை என்றால் அவன் பிணத்துக்கு சமம் என்று பொதுவான புரிதல். ஆனா மகர்ஷி இதுல சிறப்பான புரிதலை எடுத்து வைத்தார். பிணம் பயனில்லை என்பது பொதுவான கருத்து. ஆனா அந்த பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால்
அது அழுகி நாற்றமெடுத்து கிருமிகளை உருவாக்கி நலமாக வாழ்கிற மக்களின் உடல் நலத்தை கெடுத்துவிடும். அதுபோல் அறிவு கட்ட மனிதன் ஒருவன் இருந்தால் அவன் பல பிரச்சனைகளை உருவாக்கி மக்களுடைய சுகத்தை நிம்மதியை கெடுத்து விடுவான். இதுதான் இன்னைக்கு நடக்கிற அரசியல். மக்களை நிம்மதி வாழ விட மாட்டான். எனவே இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்றால் உலக மக்கள் நிம்மதியை வாழ முடியாது. சரி, இப்ப இயற்கை நீதியை பார்க்கின்ற போது அது வளம். அப்ப வளம் இருந்தால் தர வேண்டியது தானே. தந்து விட்டால் பற்றாக்குறை எங்க வரும்? இயற்கையின் அமைப்பே வலு பெருந்தகை இரவு இரவு அச்சம் என்று 2 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 106, 107 நினைக்கிறேன் அதிகாரம். இரவு இரவு அச்சம் 2 அதிகாரம். இரவு என்றால் இறத்தல், பிச்செடுத்தல். இரவு என்றால் நைட்டு. 2 ஒரே சொல்லுக்கு 2 பொருள். ஒன்று இரவு நேரத்தை குறிக்கிறது, இன்னொன்று இறத்தல் என்ற பிச்செடுப்பதை குறிப்பதும் இரவுதான். அப்ப ஒரே சொல்லுக்கு 2 இடத்துல வருகின்ற போது பொருள் வேறையா என்றால் ஒரே பொருள் தான். எப்படி? இரவு நேரத்தில் நாம் உறக்கம் கொள்கிறோம், ஓய்வு கொள்கிறோம். தாவரங்களும் இரவு நேரத்தில் ஓய்வு கொள்கிறது. எல்லா ஜீவராசிகளும் இரவு நேரத்தில் ஓய்வு கொள்ளும். அப்ப என்ன நடக்குதுங்க? மெட்டபாலிக் சிஸ்டம், வளர்சிதை மாற்றம். அப்ப எந்தெந்த செல்களிலே சக்தி இல்லையோ அங்கெல்லாம் சக்தி செலுத்தப்படுகிறது. இயற்கை விதியே தருவதும் பெறுவதும் தான். அதுதான் வளர் சிதை மாற்றம். ஒண்ணு வளருது, இன்னொன்னு சிதையுது. அப்ப சிதைந்ததை வளர்ந்தது நிறைவுபடுத்துகிறது, சமன்படுத்துகிறது. அப்ப இயற்கையே பெறுவதும் தருவதும் தான். இல்ல மனுஷன் மட்டும்தான் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். கொடுக்க மாட்டேன். அரசாங்கத்துக்கு எப்படி வரி ஏமாத்துறது அப்படின்றத அமெரிக்கர்கள் கூட இந்தியர்கள் யோசிக்கிறாங்க. இங்க எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். சில இந்தியர்கள் கேஷா கொடுத்தா 3% டிஸ்கவுண்ட் பண்றான் இந்தியன் ஸ்டோர்ல. எதுக்கு கேஷ் வாங்குற? 3% டிஸ்கவுண்ட் வர தர்றியாமா? எதுக்கு? கருப்பு பணம் ஹவாலா பண்றதுக்கு. அப்போ எய்த்து பிழைக்கின்ற அறிவு உலகத்துல இந்திய மூளை சிறப்பான மூளை தான். இதை விட்டா இவங்க இருக்கானுங்க இங்க கொலம்பியா. அது வறுமை நாடு. அதனால டிஜிட்டல் கிரைம் பண்ணி ஏமாத்தி பிழைக்கிறதுக்குன்னு அவன் தனியா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் வளமிக்க நாடு இருந்தாலும் கூட உத்தரகாண்ட்ல ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க இந்த சைபர் கிரைம் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்குறான். அதுக்கு இன்ஸ்டிடியூட்டே வச்சிருக்கிறாங்க. இல்லாத திருடுனா அர்த்தம் இருக்குதுங்க. பசிக்காக திருடினால் மன்னிக்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒருவன் பசியோடு இருப்பதற்கு சமுதாயம் காரணம். பசியினால் ஒருவன் திருடினால் சமுதாயம் வெட்கத்தோடு அதை மன்னிக்க வேண்டும். வெட்கத்தோடு மன்னிக்கணும். மற்ற குற்றம் செய்வதற்கு நோக்கம் என்ன? ஆசை. இவன் மிகையாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்பதான் நீதி நெறி பாதுகாக்கப்படும். இப்ப அரசாங்கமே திருட்டு வேலை பண்ற போது யாரை போய் தண்டிக்க போறாங்க? இவர்கள் எழுதி கொண்ட சாசனங்கள், சட்டங்கள். அது இவனுக்கு வசதியா சரத்து வச்சு எழுதிக்குவான். அவன் மக்களை ஏமாத்துறதுக்காக இடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டுன்னு விட வேண்டியது. என்னைக்கு இவன் அரசியல்வாதியை சிறையில தள்ளுறானோ, என்றைக்கு அரசுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்றானோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் நல்லாட்சின்னு. அது வரைக்கும் நிறங்கள் வேறு, கட்சிகள் வேறே தவிர
பொதுவான கான்செப்ட் மக்களை ஏமாத்து. இதுதான் அரசியல். எனவே தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். வளம் உள்ளவன் வளம் குறைந்தவனுக்கு தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த 10 குறட்பாக்கள் அற்புதமா வள்ளுவர் எழுதியிருப்பார். அதெல்லாம் படிச்சு பார்த்தாக்க நம்ம எங்க இருக்கிறோம்? மனிதன் சொல்லிக்கிறதுக்கே அருகதையே இல்லை. அதனால்தான் யாரும் திருக்குறள் படிக்கிறது இல்லை. படிச்ச மனிதனே வந்துட்டா சரி, இதை மாற்றணும். அதுக்காகத்தான் மகான்கள் அவதரிக்கிறாங்க. வேதாத்திரி மகர்ஷி உட்பட எல்லாரும் தோற்று போனவர்கள் தான். யாரும் பிறவி நோக்கத்தில் வெற்றி பெறவில்லை. காரணம் என்னன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. யாரையும் மாற்றிட முடியுமா? சாமி சொல்லுவாங்க, யாரையும் மாற்ற முடியாதுங்க. மாறலாம் வழி என்னென்று தேடுபவர்களுக்குத்தான் இது உதவியாகுமே தவிர, மாற மாட்டேன் என்று உள்ளவர்களை யாரும் மாற்ற முடியாது. எந்த தத்துவமும் பயனாகாது. அதனால்தான் இன்றைக்கும் உலகத்துல இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில நாமும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இதை எப்போ சொல்லணும் என்றால், எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் கூட சொல்லலாம். உலகம் மாறுதோ இல்லையோ நம்முடைய மனசு நிம்மதியா இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய உடலிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். நம்ம உடலிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகளிலே ஒரு ஈர்ப்பு சக்தி, என்ன சொல்லுவாங்க, ஒரு தேஜஸ், வசீகரம் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை லகுவாக்கும். எனவே உலகம் திருந்துகிறதோ இல்லையோ, நன்மையாகுமோ இல்லையோ, அதை பத்தி கூட விட்டுடலாம். ஆனால் இந்த தாரக மந்திரத்தை சொல்வதனால் நமக்குள் ஏற்படுகின்ற நன்மைகள் பல. எனவே அதை கருத்தில் கொண்டாவது தினசரி காலை எந்திரிச்சவுடன் ஒரு 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரவு படுக்கிறதுக்கு முன்பு ஒரு 10 முறை. இடையில் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தேவையற்ற சிந்தனை செய்வதை விட இந்த வாழ்த்து சொல்லிக் கொண்டிருப்பதிலே நல்ல ஒரு காந்த களம் உருவாகும், ஆற்றல் களம் உருவாகும். அடுத்தது உலக நல வேட்பு. இன்றைய உலகம் நலமாக இல்லை என்பது எல்லா மகான்களும் சொன்ன கருத்து தான். இன்றைக்கும் என்ன சொல்றாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு குற்றம் சொல்வதற்குத்தானே ஊடகங்கள். எங்கேயாவது நல்லதை பேசு, நல்லதை படி, நல்லதை பார்க்கணும் அப்படின்றது இருக்கா? எங்கே பார்த்தாலும் கெட்டது பேசுறாங்க, கெட்டதை பார்க்கறாங்க, கெட்டதை செய்யறாங்க, கெட்டதை பேசுறாங்க. கெட்ட உலகம். எனவே உலக நல வேட்பு, உலக நலம் பெற வேண்டும் என்பது இன்றைக்கு இல்லை, அது வரணும் என்பது ஒரு வேண்டுதலாக வைக்கிறார் மகர்ஷி அவர்கள். உலகம் நலம் பெற வேண்டும். அந்த வேட்பை மகர்ஷி தெய்வத்துக்கிட்ட வைக்கல. இறைவா இந்த உலக மக்கள் நலம் பெறணும்னு கடவுள்கிட்ட வைக்கல. எங்க வைக்கிறாங்க? கடவுள்கிட்ட ஒண்ணும் இல்லையே, அவன் என்ன பண்ணுவான்? உலக அமைதி வேண்டி வேள்வி நடத்துறேன்றாங்க அங்கங்க. நீ வேள்வி நடத்தி யாருக்கு மாற்றம் வந்துடும் நினைக்கிற? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜிமிக்ஸ் வேலை. இந்த மதவாதிகள் உலக அமைதிக்காக நாங்கள் வேல் நடத்துறோம்பா, அதுக்கு இத்தனை லட்சம் கூட வசூல் பண்ணி அவங்க கொஞ்சம் தின்னுட்டு மிச்சத்துல சுவாகா சுவாகான்றோம். இப்படி வேல் நடத்த உலகம் மாறிடுமா என்ன? ஆனா சாமிஜியும் கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கல, சம்பந்தப்பட்ட தலைவரிடத்திலே வைக்கிறார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், நீங்கெல்லாம் பொறுப்புக்கு வந்துடுறீங்க, மக்களுக்கு ஓடா உழைக்கிறேன், செருப்பா தேய்றேன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்காக நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி இவனை வந்து உட்காந்துக்கிறானுங்க.
உங்களுக்காகவே நாங்க வந்து பொருட்கள் உற்பத்தி பண்ணி ஆடு தள்ளுபடி, அச்சய திருதி தள்ளுபடின்னு உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறோம் என்று எல்லாம் வந்து உட்காந்துட்டானுங்க மக்களுக்கு நல்லா செய்யறதுக்காக. என்ன நல்லா செய்றீங்கன்னு கேட்கிறாரு. இவன் அரசியல் பேரால லட்சக்கணக்கான கோடி திருடுறான். சொத்து இல்லாத மடமே கிடையாது. சொத்து இல்லாத எந்த வழிபாட்டு ஸ்தலமும் கிடையாது. கோடீஸ்வரனாகாத தொழில் அதிபரும் கிடையாது, வியாபாரியும் கிடையாது. இவன் வந்து நமக்கு சைத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவன் வந்து நமக்கு தர்மம் பேசுவான் பாருங்க, அங்கதான். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதாவது ஒரு முறை ஒரு செல்வந்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் இன்னொரு பெரும் செல்வந்தரை பத்தி ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, பணக்காரங்க கிட்ட நன்கொடைக்கு வருவாங்க. கோவில்காரங்க வருவாங்க, பொது நிறுவனங்கள் வருவாங்க, அனாதை குழந்தைகள் ஆசிரமம்னு சொல்லி வருவாங்க, விளையாட்டு போட்டி நடத்துறேன்னு வருவாங்க, அன்னதானம் போடுறேன்னு வருவாங்க. இப்படி தினசரி அந்த ஊர் மட்டும் இல்ல, வெளியூர்காரன் கூட வந்து கேட்பான், நன்கொடை கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி அவர் அப்ப சொல்றாரு, எத்தனை பேர் வர்றாங்க, கொடுத்து கொடுத்து சலிச்சு போகுதுங்கய்யா, எவ்வளவுதான் கொடுக்கறது அப்படின்னு இவர் சொன்னார். நான் கேட்டேன், அதுல என்னங்கய்யா கஷ்டம் இருக்குது? சமுதாயத்திலிருந்து வந்த பணம். அதுல ஒருத்தர் வந்து நான் சமுதாயத்துக்கு நல்லது பண்றேன்னு கேட்கிறாரு. நீங்க நேரா போய் செய்ய முடியாது, கொடுத்தீங்கன்னா அவன் செய்வான். இதுல என்ன கஷ்டம் அப்படின்னேன். அதுக்குன்னு ஒரு அளவு இல்லைங்களா அப்படின்னாரு. அளவு தானே, நான் சொல்றேன் ஒரு கணக்கு அப்படின்னேன். என்னன்னாரு. இப்ப அவர் கோயம்புத்தூர்ல பிசினஸ் தொடங்கும் போது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினாருங்க? ஒரு 10 கோடி கணக்கு வச்சுக்கங்க. 10 கோடி 20 கோடி எவ்வளவு வச்சுக்கங்க. இவருக்கு அதுல உரிமை என்னன்னு பாருங்க. இந்த 10 கோடிக்கான வட்டி பிளஸ் அந்த நிறுவனத்தை நிர்வாகம் பண்றார், அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கான சம்பளம் எவ்வளவு வேணுமோ அதையும் கூட்டிக்கங்க. அப்ப இவருக்கு உரிமை உள்ளது கேபிட்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சேலரி. 3 தானே. இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை விட அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமான்னு கேட்டேன். நிச்சயம் அதிகமாக தான் இருக்கும்னாரு. அப்ப அந்த அதிகமானது எப்படி வந்தது? இவருக்கு உரிமை தொகையை விட பல மடங்கு அதிகமான சொத்து எப்படி வந்தது? நம்பர் 1, பொருளுக்கு வாங்கின விலை விட பல மடங்கு சேர்த்து வச்சு அதிக லாபம் சம்பாதிச்சது. நம்பர் 2, அங்க வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் கம்மியா சம்பளம் கொடுத்துட்டு மிச்சத்தை லாப கணக்குல சேர்த்துனது. நம்பர் 3, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை ஏமாத்தினது. இதுதானே கணக்கு. இந்த திருட்டு காசுல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். இப்படி பேசுறதுனால தான் பல பணக்காரங்க என்ன பிடிக்கிறது இல்லை. இப்படி இப்படி பேசின எல்லாருக்கும் ஆய்வுத்தனமா தான் இருக்கும். அதனாலதான் என்னுடைய கணிப்பில் செல்வந்தன் ஈக்குவல் டு திருடன், செல்வந்தன் ஈக்குவல் டு திருடன். இதுல பெரிய திருடன் சின்ன திருடன் அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா இரவு அச்சம். என்ன சொல்ற வள்ளுவர் அப்படின்னா, நாம் வாழ்வது நமக்கு மட்டுமே அல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே அல்ல, சமுதாயத்தோடு சேர்ந்துதான் வாழ்கிறோம். அப்போ சம்பாதிப்பதிலே தர்மம், செலவு செய்வதிலே சிக்கனம். இதுதான் இலக்கணம். அப்ப தர்மம் இருந்தால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை சரியா செலுத்தணும். ஏன்னா பொதுமக்களுக்கான நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு எங்கிருந்து காசு வரும் சொல்லுங்க? வரிதானே அதுக்கு ஒரே வருமானம். அதை ஏமாத்தலாமா? 2வது, உழைப்புக்கு தகுந்த கூலி கொடுக்கணும், தகுதிக்கு தகுந்த வேலை இருக்கணும். 3வது, பொருள் வாங்க வரவனும் கஷ்டப்பட சம்பாதிக்கிறான்,
அவனுக்கு அது ஃப்ரீயா எங்கேயாவது கொடுத்தாங்களா? வாங்கிட்டு வந்து இலவசமா வாங்கிட்டு போறதுக்கு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நாம சுருண்டுறமே, திருட்டுத்தனம் இல்லையா இது? இது உலகத்துல யாருக்கு பிடிக்கும் இந்த உண்மையெல்லாம்? அதனாலதான் தத்துவத்தின் பக்கமே மக்கள் வருவதற்கு அஞ்சுவார்கள். அவருடைய திருட்டு வாழ்க்கைக்கு தத்துவம் இடம் கொடுக்காது. அதனால் நெஞ்சில் நேர்மை உள்ளவங்க தான் மனோலக்கலைக்கு வர முடியுமே, நிற்க முடியுமே தவிர திருட்டர்கள் எல்லாம் இங்க வர முடியாதுங்க. அவங்களுக்கு இது ஒத்து வராது. அப்படியே வந்தா அவங்ககிட்ட மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். அதை அப்படித்தான் நம்ம பேசலாம், அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாம பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சோ நேர்மையும் மனசாட்சியும் இருந்தால் இங்க எனவே உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறவில்லை. அது என்ன உயிர் அறிவு, உள் உணர்வு? உயிர் அறிவுன்னா, உயிர் என்ற சொல்லே உயிரு, உயிரு வாழ்வது, உயிதல் என்றால் வாழ்வது. அப்ப வாழ வைப்பது உயிர் என்ற ஆற்றல். அடுத்த மூச்சு எடுத்தா தானே வாழ்க்கை. அடுத்த மூச்சு உள்ள வரலன்னா நம் நாடு எங்கே? பெரும் வீடு எங்கே? காப்பு நஞ்சை எங்கே? தோப்பு பொஞ்சை எங்கே? அதிகாரம் எங்க? வியாபாரம் எங்க? மனைவி மக்கள் எங்க? வைத்த ரொக்கம் எங்க? வாங்கின வட்டி எங்க? இரும்பு பெட்டி எங்க? இவையெல்லாம் கூட வருமோ அங்கே? இது கொஞ்சம் அறிவுக்கு கொஞ்சமாவது உரைச்சதுன்னு சொன்னா, அரசியல் தலைவராக எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுங்களா? ஒரு நாட்டு மக்களுக்கே நன்மை தரத்தக்க புண்ணியத்தை செய்வதற்கு இறைவன் தந்த வாய்ப்பு. அதை துஷ்பிரயோகம் பண்ணி கொள்ளடிக்கலாமா? உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். எப்ப அழுவாங்க? நீ மக்களுக்காக வாழ்ந்திருந்தால் நிச்சயமா அழுவாங்க. நீ உன் குடும்பத்துக்காக சொத்து சேர்த்தேன்னு சொன்னா, நீ செத்தா அப்பா போனானே புண்ணியவான் என்றுதான் நான் மகிழ்ச்சி அடைவார்களே தவிர ஒரு சொட்டு கண்ணி விட மாட்டான். உன் தொண்டன் உட்பட. மக்களை விடுங்க, தொண்டனே அழுக மாட்டான். எனவே இந்த வாழ்க்கை இவ்வளவுதான். ஆடி முடிக்கையில் அள்ளி சென்றோ யாரும் உண்டோ? சரி, இது எப்படி வரும்? இந்த அறிவு, இந்த ஞானம் செயல்பாட்டுக்கு வரணும். யாருக்கு தெரியாது? போகும்போது விட்டுதான் போனது யாருக்கும் தெரியாதா? சொல்லுங்க. எல்லாருக்கும் தான் தெரியும். எடுத்துட்டு போக முடியாதுன்றது எல்லாருக்கும் இருந்தது தெரியும். ஏன் தெரியுதுல? இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான். அது இருப்போன்னு எண்ணி பார்க்க மறந்துட்டான். எண்ணி பார்க்க மறக்கல, எண்ணி பார்க்க விரும்பல. அப்போ இது எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் எப்படி வரும் என்றால், உயிர் அறிவை உள் உணர்வாய் உணரணும். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து உணர்ந்தால்தான் கருணை பிறக்கும். உணர்ந்தால்தான் கருணை பிறக்கும். நமக்கு மட்டும் வலிச்சா எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். அடுத்த ஜீவனுக்கும் அதே மாதிரி தானே வலிக்கும். இந்த சினிமா டைலாக் மாதிரி, உனக்கு வந்தா தான் ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி. எப்படி அடுத்தவனுடைய வருத்தம் தெரியும் சொல்லுங்க? எனவே உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க, உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். பாரத தகராறு ஒண்ணு. அந்த பாரத தகராறு ஏன் வருதுன்னு பாருங்களேன். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டாக போகுதுங்க யுத்தம் தொடங்கி. அங்க என்ன மிச்சம் இருக்குன்னு தெரியல. உக்ரைன்ல போய் பார்த்தா தான் தெரியும்.
இவ்வளவு இத்தனை அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு அந்த நாட்டில என்ன மிச்சம் இருக்கு? எத்தனை கட்டிடங்கள் மிச்சமா இருக்கும்? எத்தனை மனிதர்கள் மிச்சமா இருப்பாங்க? இந்த அழிவை பற்றி யாராவது பரவலா உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்களா? சரி, எதுக்காக சண்டை போடுறாங்க? அங்க இயற்கை வளங்கள் இருக்கிறது, பூமிக்கு அடியில ஏதோ இருக்குன்றாங்க. அதற்காக அந்த நாட்டை தன்வசப்படுத்திக் கொள்ளணும்னு ஆசை. இப்போ ஓரளவு கூட்டாட்சி வந்து பூமியின் அனைத்து வளங்களும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு தேவையோ பர் கேபிட்டா ரிசோர்சஸ் அதை பிரிச்சு கொடுத்துட்டா இப்ப யார் யார் மேல யுத்தம் தொடுப்பாங்க சொல்லுங்க? எங்க பற்றாக்குறை, எங்க வறுமை, எங்க வளம், எல்லாம் நிறைவிடும். இருப்பது எல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் யாரும் இல்லை. பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது, பறிக்கிற வேலையும் கிடையாது. அப்போ ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வராத வரைக்கும் உலகத்தில் ரிசோர்ஸஸ் வந்து உலகமயமாக்க முடியாது. உலகமயம் ஆக்காம ஒரு தனி மனிதன் தேவைகளை கணக்கெடுக்க முடியாது. தனி மனிதன் தேவைகள் நிறைவு செய்யாமல் அமைதி வரவே வராது, வரவே வராது. திருடவும் கொள்ளையடிக்கவும் தான் செய்வான், பிடுங்கத்தான் செய்வான். இது எல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் சாசனத்துல செயல்படுத்தணும். அந்த ஓரளவு கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் என்றார். இப்பவும் ஐநா சபை இருக்குது, உலகத்தை கவனிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஐநா சபை இருக்குது. ஆனா யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, இது சரி இது தவறு என்பதை உலக நாடு புரிஞ்சுக்குதா? புரிஞ்சிருந்தா இப்ப யுத்தம் எதுக்கு வருது? அங்கேயே பஞ்சாயத்து பண்ணிக்க வேண்டியது தானே. அப்போ அந்த வீக்னஸ் ஐக்கிய நாடு சபை இருந்தாலும் யாரையும் கட்டுப்படுத்த முடிவதில்லை. அதனால் அப்போ தனிப்பட்ட 2 நாடுகளோ 3 நாடுகளோ சண்டை போட்டுக்குது. உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள். போர் வந்தால் என்ன நடக்கும் யோசிக்கணுங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தனி நாடு, அது பேரு தமிழ்நாடு வச்சுக்கிட்டாங்களாமா. நாங்க இந்தியா இல்ல, நாங்க தமிழ்நாடு வச்சுக்கோ. இப்போ நீ தமிழ்நாடு, மற்றது இந்தியா. இப்ப இந்தியா தமிழ்நாட்டு மீது யுத்தம் தொடுத்தால் உன்னுடைய கதி என்ன? வென்று விட்டால் நீங்க அடிமைகள் இல்லையா? இந்தியா வென்று விட்டால் தமிழ்நாடு மக்கள் அடிமைகள். இப்ப தமிழ்நாடு வேணுமா வேண்டாமா? அப்போ அரசியல்வாதி சொல்லுவான், ஆனா மக்கள் எல்லாம் யோசிக்கிறேன். நீங்க இதை கூட யோசிக்காத முட்டாள்கள் என பார்க்கிற போது எனக்கு என்ன மக்கள் இவங்க, என்ன மக்கள் இவங்க? ஒரு வார்த்தை அவருடைய விளைவு என்னன்றத புரிஞ்சிக்காம இருந்தேன்னா, அறிவு இருந்தானே இல்லாட்டியா இருந்தானே செத்தா என்ன? செவியின் சுவையுணரா வாயுணரும் மாக்கள் அவியினும் வாழின். ஒரு நல்ல கருத்து சொன்ன கேட்கறது துப்பு இல்ல, திங்கிறதே வாழ்க்கை நடந்தா இவன் இருந்தாலும் செத்தாயின்னு வள்ளுவர் கேட்கிறார். செவியின் சுவையுணரா வாயுணரும் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன்? நம்ம செத்தாயினும் இருந்தா என்ன? சரி, இந்த போர், பகை, அச்சம் இதெல்லாம் இல்லாம மக்கள் வாழ வேண்டும் என்றால் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உழைக்கணும், அதை வைத்துதான் சாப்பிடணும். பிரதம மந்திரியே ஆனாலும் 1 மணி நேரமாவது அவர் உழைக்கணும். கோயில் பூசாரி ஆனாலும் தொழில் செய்யணும். இதான் என் தொழில் வச்சுக்க கூடாதுங்க. ப்ரொடக்டிவ்
ஆக்கப்பூர்வமா என்ன செய்யற, அதை செய்யணும். அப்படி உழைப்பவனுக்குத்தான் உணவு. உழைக்கலைன்னா ஒன்னா குழந்தையா இருக்கணும், இல்ல வயோதிகமா இருக்கணும், இல்ல நோயுற்று இருக்கணும். இது இல்லைன்னா நீ உழைத்தால்தான் சோறு. ஒரு முறை திருவண்ணாமலை போயிருந்தேன். அங்கே விசிறி சாமியார் ஆசிரமம், வேத சேஷாதிரி ஆசிரமம், ரமண மகர்ஷி ஆசிரமம் 3ம் பக்கத்திலே இருக்கும். ஏகப்பட்ட காவிகள். இங்க சாப்பாடு போடுவாங்க, அங்க சாப்பாடு போடுவாங்க, அங்க சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாள் போயிட்டு அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்புறம் அன்பர்கள் கேட்டாங்க, எப்படிங்க இங்க ஒரு நல்லா தான் இருக்குது, ஆனா சோம்பேறித்தனத்தை சோறு போட்டு வளர்க்குறீங்கன்னு. சோம்பேறித்தனத்தை சோறு போட்டு வளர்க்குறீங்கன்னு. என்னங்க ஏன்னாங்க, இவனுக்கு எல்லாம் உழைக்கக்கூடிய வயசு தான். யாருமே இந்த காவி கட்டிருக்காங்க எவனுமே வயோதிகன் இல்லை, எல்லாம் நல்ல உடல் கட்டு உள்ளவங்க தான். இவங்களெல்லாம் இப்படி புண்ணியம், சோறு போட்ட புண்ணியம் சொல்லி அவங்களெல்லாம் சோம்பேறியாக்கி வச்சிருக்கிறீங்களே. அவன் அங்கங்க போய் சாப்பிட்டுறான், வந்து தூங்கிட்டு கிடக்குறான், பிச்சை எடுத்து கிடக்குறான். அப்போ உழைப்பதற்குத்தான் நாம கற்றுக் கொடுக்கணும், முன்னுரிமை தரணுமே தவிர, புண்ணியம் என்பது சோம்பேறியை உருவாக்குவது புண்ணியம் அல்ல. வறுமையில் இருப்பவனுக்கு உணவளிப்பதுதான் புண்ணியம். கூப்பிட்டு சோறு போட்டா புண்ணியம் இல்லை. வறுமையில் இருக்கணும், அவனுக்கு தான் புண்ணியம் கொடுத்தா. எனவே உழைத்து உண்டு வளம் காத்து வாட வேண்டும். இயற்கை வளங்கள் வற்றி போகக்கூடாதுங்க. மழை பெய்யுது, தண்ணி வருது, அப்படியே விட்டுட்டு மே மாசம் வந்தோடனே மறுபடியும் கர்நாடகா தண்ணி தரல, கர்நாடகா தண்ணி தரலன்னு ஒவ்வொரு வருஷம் சண்டை போட்டு இருக்க கூடாது. அதிக மழை பெஞ்சா அவன் வச்சுட்டு இருக்க முடியுமா? டேம் மூடி திறக்காம மூடி வச்சிருக்க முடியுமா? அப்ப வருகின்ற தண்ணீர் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை உனக்கு இருக்கேப்பா, அதை நீ செய்யலையே. அவனுக்கு மிச்சம் பண்ணதான் நமக்கு கொடுப்பான். ஊதாரிக்கு உதவி செய்ய முடியுமா? எவ்வளவு தண்ணி வந்தாலும் கடலை போய் கலக்குது. 70 வருஷமாச்சுங்க தமிழ்நாடு அரசியல் 50 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. திருடர்களா பார்த்து தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு டேம் கட்டுறது இல்லை, ஒரு தொட்டி நீர்நிலைகள் ஏற்படுத்துவதும் இல்லை. பெய்கின்ற மழை நீர் எல்லாம் வீணா போய் கடல்ல கலக்குது. மக்களுக்கும் அறிவு கிடையாது. சில பேர் கை கழுவான் பாருங்க, ஒரு பக்கெட் தண்ணியில கை கழுவுவான். அப்போ நீர், மின்சாரம், உணவு 3ம் இறைவன் தந்த கொடை. நீர், மின்சாரம், உணவு. இதை பயன்படுத்துகின்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. அணு அளவு வீண் செய்வதற்கும் எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாதுங்க. இது உலக சாசனமாக செயல்படுத்தினால்தான் இயற்கை வளம் காக்கப்படும். இல்லைன்னு ஒரு பக்கம் உதாரணத்தனமா இறைக்கிறான், இன்னொரு பக்கம் பத்த மாட்டேன்றது. இவனுங்களுக்கு எடுத்துங்களேன், மழை வரும்போது விட்டுறானுங்க, ஏப்பனமே வந்தா தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு அலையிறானுங்க. அப்போ இது யோசிக்கணுமில்ல மழை வரும்போது. அப்ப நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, நீர், மின்சாரம், உணவு சிக்கனமா பயன்படுத்தணும். நம்முடைய வசதி, பண வசதி எல்லாம் அதுல காட்டக்கூடாது. உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். இதெல்லாம் நடந்ததுன்னா மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னீதி, ஜீவ நதியாக இருக்கணும். அமைதி. அமைதி எப்ப வரும் சொல்லுங்க? உணவு வந்துட்டா கூட அமைதி வந்துடுமா? வசதி வந்தால் அமைதி வந்துடுமா? அமைதி எப்ப வரும்? தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். அப்ப தன்னை அறிகின்ற போதுதான் அமைதி கிடைக்கும். தன்னை அறிகின்ற போதுதான் இயற்கை ரகசியங்கள் புரியும்.
தன்னை அறிகின்ற போதுதான் இயற்கை வளங்களின் மதிப்பு மகத்துவம் புரியும். தன்னை அறிகின்ற போதுதான் எல்லோரும் தன்னை போல் ஜீவன்களே, தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்லும் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை. ஆலயங்கள் எல்லாம் கட்டி வச்சது இறைவனை போற்றுவதற்காக அல்ல, அந்த இறைவனை உணர்வதற்கான அமைதியின் ஆழத்தை தொழுவதற்காகத்தான் ஆலயங்களே தவிர, நீ போய் அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் வச்சுட்டா ஒண்ணும் நடந்துடாது. இதெல்லாம் நூற்றாண்டுகளாக கண்ட உண்மை, கசப்பான உண்மை, ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. இதெல்லாம் எண்ணி பார்த்து உண்மையை புரிந்து கொண்டு, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அந்த கருத்து என்ற சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அடிக்குமெனில் தவிர்ப்போம். ஆலயங்கள் தேவை இல்லைன்னு சாமி சொல்லலை, நானும் சொல்லலை, எந்த மகனும் சொல்லலை. அவற்றின் நோக்கம் தெரிஞ்சு பயன்படுத்திக் கொள்ளணும். நோக்கம் என்ன? உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுவதற்காக, அமைதியிலே திளைப்பதற்காக, தெய்வத்தை அறிவதற்காக. வெறும் அர்ச்சனை பண்றதுக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கும் திருவிழா கொண்டாடுறதுக்கும் அல்ல ஆலயங்கள். ஆன்மீகத்தை போதிக்க வேண்டிய ஆலயங்கள் வியாபார ஸ்தலங்களாகி விட்டன. காசு இல்லாமல் நீங்க கோயிலுக்கே போக முடியாது. எங்க எடுத்தாலும் காசு 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 காசுன்னு, கோவிலா வியாபார ஸ்தலமா? எனவே இன்றைக்கு உலக மக்களை பார்க்கிற போது கண்ணதாசன் அழகா ஒரு பாட சொன்னார். கொள்ளடிப்போன் வள்ளலை போல, கோவில் இடிப்போன் சாமியை போல, ஊழல் செய்வோன் யோகியன் போல, ஊரை ஏய்ப்போன் உத்தவன் போலே வாழ்கின்றான். இங்கே நன்மை தீமை என்பது என்ன? பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன் என்னார். அவன் தப்பிக்க முடியாது. இப்போது சுகமா இருக்கும், பெருமையா இருக்கும், ஆனா தப்ப முடியாது. தெய்வம் நின்று கொள்ளும். என்ன நீ இருக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இந்த கவி அடுத்து இன்னும் சில கருத்துக்கள் இருக்கிறது. மக்களின் உடலையும் உடைமைகளையும் உரிமையும் காக்கும் பணிதான் அரசியல். அதற்காக இயற்றப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு, அது அரசுக்கு ஒரு மாதிரி இருக்கு சட்டம், குடிமக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சட்டம். ஒரு இன்கம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு சம்பாதிக்க இன்கம் டேக்ஸ் இப்படி போட்டு நெருக்கிறான். ஆனா கோடிக்கணக்கா லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் போக முடிய மாட்டேங்குது. என்னன்னா கம்பெனிஸ் ஆக்ட். அப்போ அந்த கம்பெனிஸ் ஆக்ட் எதுக்கு எடுக்கணும் இல்லையா என்றால் எடுக்க மாட்டான். அப்போ சட்டம் என்ன பண்ணுதுங்க? அவர்களுக்கு வசதிக்கு தகுந்தப்போ எழுதப்பட்ட சட்டங்கள். இது எப்படி மக்களுடைய பொது நலத்தை காக்க முடியும்? எனவே மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் கடமை தொழில் முனைவோருக்கும் வணிகருக்கும் உண்டு. இந்த லாப நட்ட கணக்குல பிறக்கிறது தாங்க வறுமை. ஒருத்தருக்கு லாபம் வருதுன்னு சொன்னா இன்னொருத்தருடைய பொருள் எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு பத்தின லாபம். எனவே சமூக சிக்கல்களுக்கும் வறுமைக்கும் எல்லாம் மனிதர்கள் தான் காரணம். பதவி செருக்கு, செல்வச்செருக்கு, புலனின்ப நாட்டம், இவற்றால் கிடைக்கின்ற புகழ் என்ற நான்கில் ஆணவம் சுகம் காண்பதனால தெய்வ நீதி மறைக்கப்பட்டு விட்டது. இந்த இரும்பு திரையை விளக்கும் அறிவுதான் ஆன்மீகம். இதன் மூலம் மக்கள் மத்தியில உயிர் அறிவு பெற்றுவிட்டால் உலகத்திலே அமைதி வந்துவிடும்.
அடுத்ததாக மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. தினமும் மழை பெய்ந்து கொண்டே இருக்குது. சில பகுதிகளில் எந்த பயிர் வளர முடியும்? மழையே பெய்யல பாலைவனத்துல, எந்த பயிரை வளர்க்க முடியும்? அப்போ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருந்தா தான் விவசாயம் பார்க்க முடியும். பருவத்தில் பயிர் செய்வது, அதுக்கு பருவத்தில் மழை பெய்ய வேண்டும். பருவம் தவறி மழை பெய்தால் உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. எனவே கங்கையில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொன்ன பாரதியாருக்கு 100 விழா கொண்டாடிட்டோம். ஆனால் அவருடைய கருத்துக்கள் இன்னும் செயலாக்கப்படவில்லை. அடுத்ததாக உலக நல வாழ்த்து, அதை அடுத்த தமிழில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை, வாழ்த்தும் பயனும். இதை பற்றி நாம் எல்லோருமே பல தடவைகள் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு தடவை ஐயா இதை பற்றி பேசுகின்ற போது பல வித்தியாசமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ், வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாத்தையும் ஐயா நமக்கு வழங்குவார்கள். என்றும் அவ்வாறே சிறப்பாக இருந்தது. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. ஒவ்வொரு இந்த வாழ்த்தும் பயனும்ல நம்ம டேவை தொடங்கும் போதும், நம்ம படுக்க போகும்போதும், நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது பிரபஞ்சம் தானா கிளென்ஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு வாழ்த்தையும், தன் வாழ்த்துல இருந்து சுற்றங்கள் வாழ்த்துல இருந்து மொத்த வாழ்த்து சொல்லிக்கிட்டே உலக நல வாழ்த்து, எப்படி அரசியல்வாதிகள்லாம் சொல்றது, அதுவும் அப்புறம் மழை வாழ்த்தெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அந்த திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த திருடு மட்டும் இல்ல ஐயா, இப்ப இன்னும் இப்ப சமுதாயத்துல, அதுவும் பர்டிகுலரா இந்த ஆட்சியில இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயா. நான் எங்க வீட்டுல டிவியே ஓடல. டிவி இருக்கு, 8 வருஷமா எந்த கனெக்ஷனும் கிடையாது. கனெக்ஷன் கிடையாது. இங்க மொபைல்ல பாக்குறதே தாங்கல. அந்த குழந்தைங்கள்லாம் பாழா போகுது. எப்படிதான் இந்த புலன் இன்பத்துல ஒரு காம வெறி பண்ணி இது அங்க இங்க அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டாம், அது என் நினைப்பே கிடையாதுங்க ஐயா. அவங்க சொத்து சேர்க்கறது, குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறது, எப்படி என்னெல்லாம் மேக்சிமம் பண்ண முடியுமோ அது எங்கதான் அடுக்கி வைப்பாங்களோ தெரியாது அந்த பணத்தை. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்ப காலம். நம்மெல்லாம் இப்ப பெண்கள்லாம் சுதந்திரம் அடைஞ்ச போது என்னைக்கு பெண்கள்லாம் 11 மணி ராத்திரிக்கு நல்லபடியா போயிட்டு திரும்பி வராங்களோ அன்னைக்குதான் சுதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜனநாயக ஆட்சி வெள்ளைக்கார ஆட்சியே பரவாயில்லன்ற நான் எல்லாம் பயந்துகிட்டு ரொம்ப சிறப்பா இருந்திருப்பாங்க தப்பு பண்ணாம. அந்த மாதிரி லெவல்ல இருக்குங்க ஐயா. வெளியே போறதுக்கே பயமா இருக்குங்க. எல்லாம் அடாவடி. அப்புறம் எந்த தப்பும் பண்ணிட்டு அரசியல்வாதிங்க துணையோட எல்லாத்தையும் கிரீன் சிக்னல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இங்க. அந்த அளவுக்குதான் ஐயா போயிட்டு இருக்குது. நம்ம சுதந்திரன்றது இப்ப கிடையாது. இப்ப இன்னொன்னு, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், இது ஜெனரல் பப்ளிக்கோ அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரிஞ்ச நம்ம மனவளக்கலை மன்றத்திலேயே, இங்க பப்ளிக்ல சொல்லக்கூடாது, எதுவும் நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி மோசங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. என் கண்ணுக்கு தெரிஞ்சு 4 இடத்துல 4 விதமான
வேலைகள்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. எஃபெக்ட் சிஸ்டத்திலேயே அவங்களுக்கு பாடம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் புரியல ஐயா. உண்மையில கனடால இருந்துட்டு வந்து நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போறது இல்லை ஐயா. நிறைய தெருவுல நாய்ங்க, மாடுங்க, குடிக்காரன் குடிக்கிறது ஒரு ரைட்டா வச்சிட்டு இருக்காங்க ஐயா. அதாவது அத வந்து சல்யூட் அடிக்கிறான். குடிகாரன் போனா ட்ரங்கர்ஸ் போய் மத்தவங்களுக்கு எந்த தப்பு பண்ணாலும் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த Facebookல எல்லாம் ஒரு நாயை போட்டு அடின்னு அடிக்கிறான் குடிகாரன். இன்னும் அவனுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அரசாங்கம். ஏன்னா அதுல நிறைய பணம் வருது. ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஆண்கள் கிட்ட இருந்து இந்த தண்ணி வரின்னு வாங்குறான். இது என்னங்க ஆட்சி? இது நம்ம என்ன பண்ண முடியும்னே தெரியலங்க ஐயா. நம்ம நீங்க சொன்னதுதான் ஐயா ஃபைனலா. என்னன்னா நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்போம். பிரபஞ்சம் தூய்மை அடைஞ்சு எப்ப நீங்க சொன்னாலும் சிந்தனை இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் உடனே அன்கிளச் பண்ணிட்டு அந்த தாட்டை அன்கிளச் பண்ணிட்டு நம்ம உடனே வாழ்த்திக்கிட்டே இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம மகரிஷி கண்ட அந்த ஒரு நாள் கண்டிப்பா வரும். இப்பவே பாருங்க எவ்வளவு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு மனவளக்கலையில. கண்ட்ரியா இருக்கு. இப்ப பாருங்க காட்டுப்பாக்கம்னா பஸ்ல நான் பியூசி படிக்கும் போது இங்க இருந்து சென்னைக்கு போவேன். சென்னையில இருந்து வரும்போது காட்டுப்பாக்கம் ஒரு டிக்கெட் கொடுன்னு கேட்பேன். அப்படி சிரிப்பாங்க, காட்டுப்பாக்கமாடா இந்த அம்மா அப்படின்னு கிண்டல் பண்றது காதுல கேட்கும். அத காட்டுப்பாக்கம்னா காடு மாதிரி நிறைஞ்ச இடத்துல இருந்து நம்ம வந்த மாதிரி. இன்னைக்கு அரை கிரவுண்ட் 1.5 கோடி போகுது. இன்னைக்கு நம்ம தெருவுல அங்கங்க மன்றம் 3 மன்றம் வந்திருக்கு இந்த காட்டு பக்கத்துல. அந்த மாதிரி சிறப்பா வந்துட்டு இருக்குங்க ஐயா. எல்லாரும் கேக்குறாங்க. சிவன் கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க லேடிஸ் எல்லாம் 30-40 பேரு மனவளக்கலைக்கு கேக்குறாங்க. போரூர் போமா, பூந்தமல்லி போமானா வேணான்றாங்க. இங்கேயே நம்ம ஊர்ல இருந்து இப்ப 5ஆம் தேதி நம்ம திருவள்ளூர் தலைவர் வந்து திறந்து வைக்க போறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஐயா. நம்ம மகரிஷி கண்ட ஒரு கனவு நினைவாகக்கூடிய ஒரு நாள் சீக்கிரம் நடக்கதான் போகுது. உலகம் மாறும், நம்புவோம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துல ரொம்ப முக்கியம். டிட்டாச்சா இருக்கணும், உலகத்திலேயே வாழணும். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஆதங்கத்தை தெரிவிக்கிற மாதிரி பத்மினி அம்மாவும் ஆதங்கத்தை தெரிவித்தா இந்த ஆதங்கம் பல பேருக்கும் இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு இருக்க முடியாது. இதில் கேள்வி என்னண்டா ஐயா, இந்த உலகநல வேட்பை பற்றி சொன்னீங்க. உலகநல வேட்பில் சொல்லும்பொழுது முதலாவதாக உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உணர்வாய் பெறுதல் வேண்டும். இப்ப பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்கள் எந்த தலைவர்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன்று பொறுப்புடைய தலைவர் என்று எங்கேயாவது இருக்குன்னு கண்டால் எனக்கு பார்க்க ஆழமா பார்க்க தெரிஞ்ச அளவில் அப்படியே இல்லை. அடுத்தது என்று சொன்னால் ஓருலக கூட்டாட்சி வலுவாகி வேண்டும். இப்படி தலைவர்கள் பொறுப்பாக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஓருலக கூட்டாட்சி வருமா? 2 மொத்தமாக நீங்க உலக நாளோட பார்க்கும் பொழுது நாங்கள் தியரி நல்லா இருக்கு, பார்க்கும் கேட்க அருமை. அப்படி வந்தா உலகம் எல்லாம் அமைதியா இருக்கும். ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா ஐயா? நடைமுறை ஆகும், ஆனா காலம் எடுத்துக்கும். ஏன்னா அதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இன்றைய உலகம் உலக அமைதியை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்குது. ஓருலக கூட்டாட்சி நோக்கித்தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி என்னும் போது ஐயா இப்ப போற போக்கை பார்க்கும் பொழுது உலகத்துல எல்லாம் போர் அந்த அறிஞர் தலைவர் சீரர்கள் முறைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்படி போய் எல்லாம் அழிஞ்சது இப்பதான் திரும்பும். ஆமா ஆமா, அழிந்துதான் திரும்பும். ரைட் ஐயா. அடுத்தது இன்னொரு சின்ன கேள்வி என்ன சொன்னால், இந்த அர்ச்சனையை பற்றி சொன்னீங்க. அதாவது அர்ச்சனை செய்வதால் அங்க ஒன்றும் இல்லை, வியாபார ஸ்தலமா மாறுற மாதிரி அப்படி அதை சார்ந்தோரும் கண்டு சொன்னீங்க.
ஆ. அப்ப அதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த அர்ச்சனை இல்லாதவர்கள் செய்வதாலே வான்காந்த சுத்தம் பெறுகிறது என்று சொல்லி. அதாவது வந்து ஆட்களுக்கு வந்து அப்ப அந்த சுயநலத்தை பேஸ் பண்ணி அப்படி அவர் பயத்தால தான் அவை செய்யணும். ஆனால் ம். பயத்தால செய்தாலும் அந்த அர்ச்சனை செய்வதால் அந்த மந்திரங்கள் வந்து வான்காந்தத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்லி. ஆமா அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோயில்கள்ல வந்து அர்ச்சனை செய்வது நல்லதுதானே? ஆமா நல்லதுதான். அதாவது அந்த அதுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. என்ன மக்கள் நினைப்பு வேறன்றது மட்டும் சொன்னேன். ரைட் இவங்க நமக்கு லாபம் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. அது வந்து பொதுமக்கள் நன்மைக்காக, உலக சேமத்துக்காகத்தான் செய்து வச்சிருக்காங்க. அடுத்ததையா அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுதும் அந்த அர்ச்சனை செய்பவர்கள் அதாவது குருக்கள் மேல் அவை வந்து அந்த மந்திரத்தை அந்த அந்த அது அது உண்மையான மந்திரமா இருக்கணும். அந்த அது வந்து கற்றறிந்து அந்த அந்த அதின் அந்த எக்ஸ்டென்ட் எல்லாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் ஐயா. அப்படித்தானே? ஆமா சும்மா மந்திரம் சொல்லி அதுல வேலை இல்லை. அதுக்கு மாத்திரை கணக்கு வச்சிருப்பாங்களே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்ற மாத்திரை கணக்கெல்லாம் இருக்கு. அது எப்படி தெளிவா சொல்லணும். ஆமா என்னமோர்கள் ஐயா. இப்ப அப்படி இருக்கும்போது ஐயா எனக்கு தெரியும் மந்திரம் தெரியாது. நான் கோயிலுக்கு போகணும்னு பார்க்கணும்னா ஒரு ஐயர் ஒரு மாதிரி அவை செய்கிற அர்ச்சனைகளையும் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அப்படி எண்ணும் பொழுது பெரும்பாலும் இப்ப வந்து அந்த அர்ச்சனை கோயிலெல்லாம் ஒரு கருத்து வியாபார ஸ்தலமா மாறிவிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது நான் கணங்களில் பார்த்துருக்கிறேன். ஐயர்மார் எல்லாருக்கும் பெரிய அந்த அந்த அளவுக்கு அறிவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்கய்யா? குருக்கள் மாதிரி எல்லாருக்கும் இந்த எல்லா கோயிலையும் அர்ச்சனை செய்யற குருக்கள் மாதிரி இருக்கு. இப்பொழுது தற்காலிகமா பார்க்கும் பொழுது நான் ஒரு காலத்துல பார்த்தது நான் போற கோயில்கள்லாம் அப்படியான ஆட்கள்லாம் இருந்திருக்கிறேன் உண்மையிலே. சரி. பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடுப்புகளையும் அவர்களுடைய அந்த மேக்கப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்க கான்சன்ட்ரேஷன் இப்போ கரை கோயிலில் போகும்போது பார்த்துருக்கிறேன். ஐயர் வந்து இந்த செல்போனோட நிற்பார். ஒரு கரையில் நிற்பார். அப்போ சில்க்ல கட்டிக்கிட்டு. ஆமையா. அப்ப ஐயரை போய் தேடி பிடிக்கணும். ஐயா அர்ச்சனையே காணையிலன்னு சொன்னா அவர் எங்கேயாவது மூலையிலிருந்து செல்போன்ல ஃபோன் பண்ணி கொண்டு நிற்பார். அப்ப அந்த மெட்ட குருக்கள் வந்து இங்க வா செய்யன்றோடனே ஓடி வந்து தட்டத்தை தூக்குவார் அப்படிலாம் செய்வார். அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னால் செல்போன்ல கதைச்சு கொண்டு கேட்க யாரோட பேச்சாரோ என்ன பிரச்சனை பற்றி கதைச்சாரோ தெரியாது. ஆனால் அவருக்கு அந்த அர்ச்சனை செய்யக்கூடிய மனப்பான்மையும் அந்த மந்திரம் செல்லக்கூடிய அந்த 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 இதுவும் அதுக்கு இருக்காது அவருக்கு. அப்ப அவர் அப்படியே தட்டத்தை ஆட்டி போட்டு கொண்டாந்து ஒரு சந்தன பொட்டையும் போட்டு தூக்கியும் கொடுத்துருவாரு. அர்ச்சனை செய்வது பெரிய திருப்தியா அர்ச்சனை செய்தாச்சுன்னு சொல்லி. சரி. அப்ப இப்படி பல ஐயர் மேல பார்த்துருக்கணும் ஐயா நான். ஆமா இருக்கும் பொழுது அப்ப இப்ப வந்து அந்த அர்ச்சனை செய்வதே ஒரு அது சரியோ பிள்ளையோ தெரியல ஐயா. அப்படியே ஆதங்கம் ஐயா. நான் வழியால ஐயா உண்மையில ஐயா கோயிலுக்கு போறது எல்லாம் செய்யறது அந்த கோயிலை மெயின்டைன் பண்றதுக்காக அப்படி யோசிச்சு போட்டு உண்டியலுக்கு காசு போடுறதை தவிர அந்த அர்ச்சனைகள் எல்லாம் போடல ஐயா. அதாவது கோயிலுக்கெல்லாம் தேவையில்லைங்கய்யா. நம்ம போகணும்னு சொன்னா கூட்டம் இல்லாத நேரத்துல போயிட்டு கரூருக்கே நீங்க போக வேண்டாம். ஏதோ பிரகாரத்துல கொஞ்சம் உட்கார்ந்து அமைதியா தவம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுதான். மற்றபடி நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படித்தான் இருக்கும். மக்களும் அப்படித்தான் இருக்காங்க. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நான் சொன்ன பாருங்க திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துல குருக்களை பார்த்தேன். சாயந்தரம் வந்து அதே மாதிரி ஃபேஸ் கட்ல ஈவினிங் வந்து பைக்ல ஒருத்தர் பார்த்தேன். யாரா அது எங்கேயோ பார்த்த முகமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அந்த குருக்கள் சும்மா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷார்ட்டா போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பைக்ல இங்க கனடால நடந்த ஐயா வந்து இரவுல டிரைவர் நைக்க போலீஸ்காரன் பிடிச்சிட்டார். பிடிச்சி செக் பண்ணைக்கு அவர் தனியா அடிச்சுட்டு போயிருப்பார். ஆனா நமக்கு தெரிஞ்சாதான் அவதான் சொன்னார். என்னன்னு சொன்னால் இப்ப அந்த கேஸ் எப்படி அது செய்ததுன்னு சொன்னால் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வச்ச மிச்ச கிரேப்ஸ் திராட்சை பழத்தை சாப்பிட்டார். அது பிழிச்சு போயிருந்தபடினால அதுல ஒரு அல்கஹாலிசம் அப்படி ஏதோ ஒன்று வந்துட்டுது. அப்ப அவர் உண்மையில அல்கஹால் குடிக்கவே இல்லை. ஆனா அந்த பிழிச்ச பழத்தை சாப்பிட்டபடியால அதுல வந்ததா அதுல அந்த அம்மையை கேஸை கொண்டே முடிச்சுட்டாங்க. என்ன செய்வாங்க ஐயா.
அப்படியே கணக்கையா எல்லாம் கணக்கையா. அதுதான் அதெல்லாம் நம்ம நிறைய இருக்குங்க சமுதாய குறைபாடு பேசினா. அப்படி இல்லையா என்ற உங்கள்கிட்ட சிந்தவரையை கேட்க கேட்க என்ன சொன்னா இது ஆமா, ஆதங்கம் தான். ஐயா நமக்கு உங்கள்கிட்ட ஆதங்கம் தான். ஆதங்கம் ஐயா, பெரிய ஆதங்கம். என்னடா ஐயா உங்கள்கிட்ட சிந்தவரையை கேட்க முன்னும் கொஞ்சம் அறிவு மட்டமா இருந்தபடினாலே ஓரளவுக்கு ஒன்றும் விளங்கையில் அப்படி ஓடிக்கொண்டு இருந்தது. அதை கேட்டு கேட்டு அறிவு பெருக பெருக அது பெரிய பெரிய தலைவி கூடுற மாதிரி ஐயா. ஆமா ஆமையா. இப்ப அங்க இந்த பத்மினி அம்மா அவங்க ஆதங்கத்தை கேட்கும்போது எனக்கு அதைத்தான் தோன்றிக்குது. உண்மையான விஷயம் ஐயா. வாழ்வணும் ஐயா. வாழ்கமுடன் வாழ்கமுடன். வாழ்வணும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்கமுடன். நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய சிவா ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு போன 72 ஐயா நான் எனக்கு ஒரு கருத்து பகிர்வு இருக்கு ஐயா. சொல்லுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் ஐயா 72 ஐயா நான் உங்கள்கிட்ட சின்ன ஒரு கேட்க எனக்கு பெரிய பிசியனுடைய ஒரு அரைகுறையை தான் கேட்டது. எனக்கு அந்த பட்டம் படாதது மாதிரி நான் திருப்பி கேட்டிருக்கிறேன். திருப்பி அந்த வீடியோவில் கேட்டிருக்கிறேன். அது கேட்கும்போது அருமை ஐயா. ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொன்னீங்க, வாழ்த்தும் பயணம் 3வது ஆரம்பிக்கும்போது சொன்னீங்கள். அதாவது துவங்கிக்கிறீங்கள், அது ஒரு பாட்டு தொடங்கினீங்கள். அதாவது ஆலம் உழுதுகள் போல் உறவு அதை பற்றி எல்லாம் சொல்லி கவிஞர் ஐயா வியட்நாம் வீட்டு படத்துல இந்த படம் ஐயா நான் இந்த 10 தரம் பார்த்தேன் ஐயா. 10 தரத்துக்கு மேல பார்த்துட்டு அந்த நல்ல கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் மனதில் படிக்க வேணும்ன்றதுக்காக அதை பார்த்தது. அப்படி ஒரு ஐயா. அப்ப அது சொல்லிக்கொண்டு போய்க்க ஒன்று ஒரு கருத்து சொன்னீங்கன்னு சொன்னால் புண்ணியவான் என்பதை உறுதிப்படுத்துவது அவரவருக்கு அமைந்த வாழ்க்கை துணை, அன்புள்ள வாழ்க்கை துணைதான். அப்படியே கருத்து சொன்னீங்க. ஆமா, இது 100க்கு 100 உண்மை. என்னன்னு சொன்னா நீங்க சொல்லிக்கொண்டிருக்கும் போது நான் வழியாக கவனிக்கிறேன். திருப்பி நான் கேட்கும்போது எனக்கு ஒரு 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 உண்மையான விஷயம் ஒன்று ஞாபகம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இதுக்கு முதல்ல பயந்திருப்பேன் நினைக்கிறேன். சுவாமி சின்மயானந்தா அவர்கிட்ட அவர் சொன்னது என்ன சொன்னா, அவர் சிங்கப்பூர்ல சத்சங்கம் செய்தாராம் ஒரு 10 நாள். இது ஒன்று இருக்கும் பொழுது அந்த முதல் வரிசையில ஒருவர் இருப்பார். அப்படி 10 நாள் அவர் கேட்டு 10 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் பிரச்சனை முடிய அவர் பின்னால் கேட்டாராம், உங்களுக்கு அடுத்த கதைக்க வேணும்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்லி கேட்டாராம், இல்ல ஆறுதலா கதைக்கணும், நீங்க வீட்டை வருவீங்களோன்னு சொல்லி கேட்டாராம். சொன்னா இல்ல நீங்க பரவாயில்ல, நீங்க ஆறுதல் நான் டைம் இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவரை கேட்டால் அவர் சொன்னாராம், நான் ஆர்மி கமாண்டரா இருக்கிற கமாண்டரா 3000 ஃபோர்ஸஸை கமாண்ட் பண்றேன். சரி. அப்ப வைஃப் கமாண்ட் பண்ண முடியலன்றாரா? மார்ச் ஃபார்வர்ட்னு சொன்னா அவங்க அப்படியே 2 செகண்ட் வாட் அப்படியே மார்ச் ஃபார்வர்ட். அப்படி இருக்கிற தனக்கு வீட்டை போகைக்குள்ள மனைவியா ஒன்றுமே செய்ய முடியாம இருக்குது. என்ன பண்ணி சொன்னா, அதாவது இப்ப அவங்கயாவது புறப்படைக்கு அவர் கேட்டார் சொன்னா எங்க போகிறேன்னு கேட்டா அவர் திருப்பி கேட்பாவா, நீ போக நான் கேட்கணும், அவங்க போய் நீ என்ன கேட்குற, அப்படிதான் அந்த கதையா. அதான் அங்க கமெண்ட் பண்ண கூட வீட்டுல கமெண்ட் பண்ண முடியலன்றாரு. ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கதை சொன்னார். அதுக்கு அடுத்து 2வது ஐயா, இது உண்மையா நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நான் ஆடிட்டரா இருக்கும் பொழுது என்னோட ஒரு ஒர்க் பண்ணார், எங்களுக்கு ஆடிட் மேனேஜரா இருந்தவர், எனக்கு நல்ல நண்பர் அவர். அதை முதல்ல சொல்லி இருக்கிறேன். அவர் சொல்லுவார் அடிக்கடி என்ன சொன்னா, அந்த தனக்கும் மனைவிக்கும் இடையில பெரிய கேப் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். டீட்டெயிலா போறோம் இல்லை. அப்ப பார்த்தா இவர் ஒரு சிஏ ஸ்டார்ட் செய்து பெரிய பெரிய குவாலிட்டிஸ் எல்லாம் கணக்கு அதை வச்சு இவர் ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன் மகளை கல்யாணம் காசு எல்லாம் மட்டும் கல்யாணம் செய்தவர். அவர் பெருசா படிக்க இல்லை. ஆனா அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பிரச்சனைன்னு சொல்ற என்னன்னு சொல்றோம் இல்லை. அப்ப நான் வீட்டுக்கெல்லாம் போய் வருவேன். போகும்போது ஒரு நாள் வீட்டுல போகும்போது அவருடைய மதரின்லோ, அந்த வைஃபின் அம்மா இருந்த வயசு போன அவ சொன்னா, எங்கள்கிட்ட ஒரு கால் நானும் வீட்டை வர போறேன்னு சொல்லி சொன்னான். அப்ப சரி வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் டேட் ஒன்று கொடுத்து கூட்டிக்கொண்டு போக என்னன்னு சொன்னா, அவருக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டதுன்னு தான் நான் போய் பார்த்தேன். அவ சொன்னா அந்த மகளை பற்றி சொன்னா, என்ன சொன்னா, இப்ப தன்னையே வீட்டுல அங்க இருக்கையில இப்ப தான் வீட்டை இருக்க அந்த பிள்ளைகள் சத்தியமே சாப்பிட்டு சத்தி எடுத்தால் உடனே அவள் சொல்லுவாளாம், இந்த தாய்தான் அதை பார்த்து ஏதோ கண்ணூர் பாட்டுட்டு அதுல சத்தி அப்படியே மனுஷியாது. அப்ப அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், அவள் புருஷனை கஷ்டப்படுத்துறதை பார்க்க இல்லை. இப்படிதான் ஸ்ட்ரைட்டா சொன்ன, எனக்கு நேரம் கேட்டதையா.
அந்த மனிதன் எவ்வளவு காலம் சிவிக்குமோ தெரியாது. ம் மறுபடியும் இப்போ வந்து சாக போகுது. இப்பதான் சொல்லுவா ம் போயிடும். ம் இவ்வளவு கஷ்டப்பட போறான் அப்படி ஒரு வார்த்தை ம் சொல்ல. ம் ஏன் அவர் வந்து இப்போ வந்து அந்த கொஞ்ச நாள் போக அந்த ஓடிப்போ விட்டு வேற ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ம் மேக்கராக சேர்ந்துட்டார். சேர்ந்து ம் அங்கே இருக்கும் பொழுது நான் சேர்ந்து ஒரு 1 இயர் இப்போ நானும் வந்து எடுத்துட்டு இங்கே கனடாக்கு வந்துட்டேன். ம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஐயா கேள்விப்பட்டேன்னு சொல்லி சொன்னால் ம் அவர் வந்து இரவு இல்லை நார்மல் வாழ்க்கை நார்மலாக வந்து இரவு சாப்பிட்டுட்டு போய் தூங்க தூங்கி இருக்கிறார். தூங்கிக்குள்ள இந்த ம் காலையில் பார்க்க அந்த வீடியோ ரிமோட் கண்ட்ரோல் கையில் இருந்தது. வீடியோவும் ஓன்ல இருந்தது. அவர் போயிட்டார். ஆட்டோமேட்டிக்காக ம் செத்துட்டார். ம் இதை உண்மையாக நடந்த விஷயங்கள் இதுகள். அப்போ ம் அது 2வது. ம் 3வது இந்த திருவள்ளுவரை பற்றி சொன்னீங்க நீங்கள். ம் திருவள்ளுவரை பற்றி கல்யாணம் செய்யலாம்னு சொல்லி. ஆமா இப்போ இந்த வாசிகை அம்மையார் வந்து அப்படி இருக்காமட்டு இருந்தால் இந்த ம் திருவள்ளுவர் வந்து இந்த இவ்வளவு குரலையும் எழுதிப்பாரான்றது எனக்கு ஒரு ஆய்மிச்சம். என்னையா வாசிங்கம்மா? திருவள்ளுவர் வந்து இப்ப உலகத்துக்கு 1330 குறள்களை எழுதி தந்தார். ஆ அப்ப அதுக்கு ஆனால் வாசியம்மையாருக்கு அவர் ஒரு பாட்டு தான் படித்தவர். அந்த அவர் இறந்த பொழுது ஒரு பாட்டு படித்தவர். அவருக்கா மாத்திரம் என்னடா என்னது? இதுல என்னையா அப்ப அவர் அந்த அதாவது வந்து அந்த வாசியம் அவருக்கு நல்ல ஒரு மனைவி அமைந்தபடியினால தான் ம் திருவள்ளுவர் வந்து உலகுக்கு இவ்வளவு குறள்களையும் தந்தார். ம் சரியா? ஆமா அப்ப ம் இதுல முக்கியம் என்னடா ஐயா, ம் ஒரு மனைவி ஒரு பெண் வந்து பெண்ணின் பங்கு தான் அங்க கூட கூட ம் அந்த அதெல்லாம் இப்ப ஆணும் ஒத்துழைக்க ஒண்ணுமே தவிர ம் பெண்ணின் பங்கு மிகப்பெரியது. ஆமா நீங்க அதிலே அந்த உங்களுடைய சின்ன வேலை சொல்லியிருக்கிறீர்கள். ம் அதையும் இன்டெரக்டா சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது வந்து 45 வயசு பிறகு 45 எத்தனை வயசு பிறகு ஆண் அப்படியே அடங்கி விடுவார் என்று சொல்லி. ம் அப்படி என்னைக்கு ஐயா அந்த பெண் பெரிய அந்த அதையா பெரிய சக்தி வாய்ந்தது. ஒன்று ம் இப்படியெல்லாம் பார்க்க ஒன்று ம் சுத்த வழி, மற்றது ஒன்று இருப்பு நிலை, மற்றது ஐயா 2 ஐயா ஒன்று இயக்க நிலை இயக்க நிலை. ரைட். ம் இந்த இயக்க நிலை இருப்பு நிலை அடங்கியிருக்கோ, இருப்பு நிலை இயக்க நிலை அடங்கியிருக்கோ ஐயா? ரெண்டுமே தானே. ஏன்னா சுத்தவெளி என்ற இருப்புக்குள் தான் இயக்கம் அடங்கியிருக்கு. ஆனா இயக்கத்துல மையத்தை சுத்தவெளி அடங்கியிருக்கு. அப்படி அதனால சக்தி தான் ஆளுமை செய்யும். அதுக்குள் சிவம் அடங்கி இருக்கும். ரைட் ஐயா. அப்படி என்னைக்கு ஐயா, அதாவது சக்தி என்றது பெண், சிவம் என்றது ஆண். ஆமா ஆமா அடங்கிதான் இருக்கும். ஓகேயா. நானே இந்த இதுகளை சொன்னது என்ன சொன்ன இந்த அனுபவங்களை சொன்ன என்னடா ஐயா, ஐயாவுடைய சின்ன முறையெல்லாம் அவ்வளவு ஒரு யதார்த்தமானதுன்றதை காட்டுறதுக்கு தான் நான் இந்த உதாரணங்கள் சொன்னேன். நீங்கள் ஐயா ஒன்று பார்த்தா ஐயா, நீங்கள் வடிவாக ஐயா ஆழமாக போய் எத்தனையோ விஷயங்கள் ஐயா அது ஐயா இயற்கையா உங்களுக்கு வந்துட்டுது ஐயா. அது உங்களுடைய கருவில வந்தது ஐயா. அவ்வளவு அனுபவத்தை மறந்துடுவாங்க. நான் வந்து அதை யோசிச்சு எப்படி நம்ம வந்து தத்துவத்தோடு இணைக்கிறதுன்னு யோசிப்பேன். அவ்வளவுதான். ஆமா ஐயா. அது உண்டு ஐயா. அடுத்த ஐயா இப்ப பார்த்து சின்ன இப்ப கவிஞர் கண்ணதாசன் பாட்டுகள் எல்லாம் நாங்கள் இவ்வளவு காலம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி சிந்திச்சதே கிடையாது. இப்ப நீங்க சொன்னது பிறகுதான் அதை பற்றி சிந்திச்சமே தவிர அதை பற்றி சிந்திக்கணும்ன்ற சிந்தனையே வேற இல்லையே. அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துட்டு எனக்கு அதை பற்றி ஆச்சரியமா இருக்கும் ஐயா. நான் முதல்ல கேட்டது உண்டு, அது அப்படியே கேட்டதுதான். பட் இங்கே மகர்ஷிட்ட வந்த பிறகுதான் அது எவ்வளவு ஒத்து போகுது அப்படின்னு பாக்குற போது அதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்தாங்க நினைச்சுக்கிறேன். நான் முதலே கணசுடைய ரசிகன் தான். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த சிந்தனை பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரம் வாழ்வியல் பாகம் 3 வாழ்த்தும் பயணம் அமர்வு 4 இந்த சிறந்த சிந்தனையை தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு